ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கவி வீட்டு சமையலில் வந்துட்டு பாஸ்தா, 2 விதமான பாஸ்தா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பாஸ்தா வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நீட்டு ஷேப்பில் உள்ள பாஸ்தா வாங்கி வச்சுருக்கேன். பாஸ்தா சாஸ் வச்சுருக்கேன். 2 பாஸ்தா சாஸ் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பழசு கொஞ்சம் இருந்தது, ஸோ புதுசு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அது 2மே வச்சுருக்கேன். அடுத்து வந்து மயோனஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது எக்லெஸ் மயோனஸ் இது நான் வச்சுருக்கிறது. ஆஃபரில் வந்துட்டு 50 கிராம் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் ஒரு மேகி மசாலா, பட்டர், அன்சால்டட் பட்டரு, அதோடு சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு மைதா மாவு தேவைப்படும் 2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ வந்து பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து சுடு தண்ணி வந்துட்டு போட்டுக்கிறேன். சாதாரண தண்ணியில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு கொதிக்கிற வரைக்கும், தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்தா பண்ணுறீங்க, மேகி பண்ணுறீங்க, இல்லை அது போல் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணாலும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது வந்து குழன்னு போகாமல் நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது, முழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டு 2 பாஸ்தா பண்ணுறதுக்குமே வந்துட்டு 1/2 கிலோ பாஸ்தா வாங்கிட்டு வந்தேன். அதில் 1/4 கிலோ 250 கிராம் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 250 கிராம்ன்றது தாராளமாக 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ இந்த பாஸ்தா வந்துட்டு 80% அளவுக்கு குக் ஆகணும். நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. 80% அளவு குக் ஆனதும் வடிச்சிட்டு ஒரு கூலிங்கான தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருங்க. அப்படியே வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இது வந்து வடிகட்டி நார்மலான வாட்டரில் வந்துட்டு நான் வந்து கழுவி எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுத்து வந்து 2 பாஸ்தாவுக்கு தேவையான கார்னிஷிங் வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்துட்டு குக் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்துட்டு எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நான் இதில் வந்துட்டு ஒரு 4-5 பூண்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாஸ்தா வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அன்சால்டட் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ண வந்து எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கோங்க. பட்டர் வந்து பேர்ன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வர டிஷ் வந்து சுத்தமாக சொதப்பிடும். ஸோ உங்களுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து பட்டர் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவோட ரா ஸ்மெல் போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பால் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். பாலுன்றது காய்ச்சின பால் கிடையாது, நார்மலாக காய்ச்சாத பால், காய்ச்சின பால் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து திக்கு பால் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆவினில் உள்ள திக் கன்சிஸ்டன்சியில் உள்ள பால் வந்துட்டு காய்ச்சாத பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது வந்து மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கை எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து கலந்துருங்க, கெட்டியாகாமல். அந்த மாவு வந்து ஃபுல்லாக வந்து பாலோட மிக்ஸ் ஆகி நல்ல திக்கான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். எடுத்ததும் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம வந்து குக் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது வந்து நல்லா வந்து திக்காகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ ரெடி ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நல்ல க்ரீமியாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு கார்னிஷிங்க்கு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். வெங்காயமும் பூண்டும் நான் வதக்கி வச்சுருந்தேன். இதை வந்துட்டு நான் 2த்துக்குமே வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதாவது ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கும் எடுத்துக்கிறேன், ரெட் சாஸ் பாஸ்தாவுக்கும் அதை எடுத்துக்கிறேன். பேலன்ஸாக வச்சிடுறேன் நான். ஸோ இது வெங்காயமும் பூண்டும் கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அந்த க்ரீமோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா இப்போ கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்கனோ ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து ஆர்கனோ கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பேசில் சீடு, அப்புறம் இன்னும் வந்துட்டு ஆர்கனோஸு, சில்லி ஃப்ளேக்ஸு இது எல்லாமே கலந்தது இருக்குது. இதில் வந்துட்டு ரோஸ்மெரி, ஆர்கனோ, அப்புறம் வந்துட்டு பேசில் இது மட்டும் தான் கலந்தது, இது நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான சால்ட் வந்துட்டு நீங்கள் வாயில் வச்சு பார்த்து இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதோடு சேர்த்து நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக தான். உங்கள்கிட்ட க்ரீம் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் மயோனஸ் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுறேன். நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் இடையில தண்ணி ஊற்றி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹாட் வாட்டராக ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்து இன்னும் அது கட்டி ஆகாமல் இருக்கும் அதே கன்சிஸ்டன்சியில். அடுத்து வந்துட்டு அதில் மேகி மசாலா வந்துட்டு ஒரு பாக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்துட்டு ராவாக உங்களுக்கு அதோட ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நம்ம இந்தியன் ஃப்ளேவர் கொடுக்கறதுனால நான் வந்து மேகி ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்துட்டு நுணுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட க்ரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு உள்ள க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு சால்ட் சரி பண்ணிவிட்டு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இதில் பாதி பாஸ்தா தான் ஆட் பண்ணுறேன். மீதி பாஸ்தா வந்துட்டு ரெட் சாஸ் பாஸ்தாக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாதி பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா அந்த க்ரீம் வந்துட்டு ஃபுல்லாக பாஸ்தா கூட மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட பேசிக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஆனால் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக சர்வ் பண்ண முடியுமோ சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஆறி போய் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக வந்துட்டு சர்வ் பண்ண முடியுமோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி வெங்காயமும் பூண்டும் வதக்கி வச்சுருந்தோம் சால்ட் போட்டு, அந்த பேலன்ஸை வந்துட்டு இந்த பட்டரில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து இது வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா பாஸ்தா சாஸ், அது கடையிலே கிடைக்கிது. ஃபஸ்ட் இந்த சாஸ் வந்துட்டு 30 ரூபா பாக்கெட்டு. அடுத்து வந்து நான் வந்துட்டு 1/2 கிலோவாக வாங்கினது வந்துட்டு 85 ரூபான்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ பேலன்ஸ் இருந்த அந்த பாஸ்தா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 3 ஸ்பூனு, மொத்தம் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாஸ்தா சாஸ் போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த பட்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து க்ரீமினஸ்க்காக தான். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் இதுக்கு பதிலாக இந்த இடத்துல க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ரெட் சாஸ் பாஸ்தாவோட கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதோடு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிரேவி ஆக்கிக்கலாம். எவ்வளோ கொஞ்சமாக ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு பேலன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த க்ரீமினஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் பாஸ்தாக்கு. ஸோ அது வந்து பாஸ்தா கூட நல்லா மெர்ஜ் ஆகணும். ஸோ பேலன்ஸ் இருந்த மேகி பவுடர் வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்துட்டு இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இதுதான் வந்து ரெட் சாஸ் பாஸ்தா. ஃபைனலாக வந்துட்டு இதில் ஆர்கனோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சமான அளவு ஆர்கனோ ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேணாம். ஏன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ நான் இதில் கொஞ்சமாக வந்து ஆர்கனோ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். இந்த பாஸ்தாவையும் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆறி போய் சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி அண்ட் ரெட் சாஸ் பாஸ்தா ரெசிபி. இது ரெண்டுத்தையும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.